குட் மார்னிங். சீரியா ராஜா இஸ்ரவேல் தேசத்தின் மேலே படையெடுப்பதற்காக போகிறார். அவர் பல திட்டங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக அவர் பிளான் பண்ணுறார். ஆனால் எப்படியோ என்ன பண்ணுது, அந்த திட்டங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியுது. உடனே இந்த சீரியா ராஜா எப்படி நான் போடுற சீக்ரெட்டான இந்த பிளான் எல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தா, எலிசா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அவருக்கு தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த சீரியா ராஜா என்ன பண்ணுறாரு, எலிசாவை எப்படியாவது கொலை செய்யணும். இவர் தானே போயிட்டு இஸ்ரவேல் ராஜாக்கு என்னுடைய பிளான் எல்லாம் அவர் வெளிப்படுத்திடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எலிசாக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அந்த திட்டங்களை எல்லாம். உடனே ஒரு நாள் இரவு என்ன பண்ணினாரு, குதிரை ரதங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த பட்டணம் முழுவதையும் இரவோடு இரவாக அவர் அப்படியே கேப்சர் பண்ணிட்டார். காலையில் எலிசாவுடைய வேலைக்காரர் எழுந்து பார்த்தா பட்டணம் முழுவதும் குதிரைகளும் ரதங்களும் இராணுவ வீரர்களும் அப்படியே சுற்றி நிற்கிறாங்க. உடனே இந்த வேலைக்காரருக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பயந்து எலிசா கிட்ட போய் சொல்கிறார். எலிசா சொல்கிறாரு, நீ பயப்படாத, அவங்களோட இருக்கிறவர் காட்டில் நம்மளோட இருக்கிறவர் அதிகம் அப்படின்னு. அந்த வேலைக்காரர் பார்க்குற, நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், எப்படி இவர் அவங்களோட இருக்கிறவர் நம்மளோட இருக்கிறவர் அதிகம்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தபோது எலிசா உடனே ஒரு ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, இவருடைய ஆவிக்குரிய கண்ணை தரங்க அப்படி. உடனே அவர் ஆவிக்குரிய கண்ணில் பார்க்குறாரு, அவங்க பட்டணத்தை சுற்றி தான் ரதங்களும் குதிரை வீரரும் இருந்தது. ஆனால் அவர் பார்க்குறாரு, மலைகளை சுற்றிலும் அக்கினி ரதமான குதிரைகளும் வீரர்களும் இவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பாக இருக்கிறத அவர் பார்க்குறாரு. இன்னைக்கு நம்ம கூட பிரச்சனைகளை தான் பெருசாக பார்க்குறோம்ல, அதை விட பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு சில நேரம் நாம் மறந்து போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்ல நமக்கு ஆண்டவர் கூட துணையாக இருப்பாரனால் எந்த விரோதிகளும் நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. இந்த எலிசா கடைசியில் என்ன பண்ணினார் தெரியுமா, அவர்களுக்கெல்லாம் குருட்டாட்டம் பிடிக்கும்படி செய்து அந்த வழி போவதுக்கு தெரியாமல் அவங்கெல்லாம் திணறிக்கிட்டு இருக்காங்க. குருட்டாட்டம், கண்ணெல்லாம் குருட்டாட்டமாய் மாறினது. இன்னொரு பட்டணத்திற்கு போயிட்டாங்க. எலிசா அவங்கள கொண்டு போய் இன்னொரு பட்டணத்திற்குள்ள கொண்டு போய் அவர் தான் கொண்டு போய் விடுகிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கூட என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எதுவும் உங்களுக்கு விரோதமாய் வருவதில்லை. என்ன பிரச்சனைகள் வருகிறதோ அதுவே அந்த பிரச்சனைகள் குருட்டாட்டம் பிடித்து அது வந்த வழியாகவே திரும்பி போகும். ஏன்னா பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்பவன் யார் என்று. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. ஒன்றும் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவதே இல்லை. ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.